ஹலோ எவ்ரிவான், நான் சத்யா. வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிசைன் தான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆன்லைனில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரோம். பிளாக் கலரில் பிரின்சஸ் கட் அப்புறம் 3 டாட் ப்ளவுஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் ஸ்டிச் பண்ணி தரோம். ஜஸ்ட் உங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் சொன்னால் போதும். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு யார் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம். இந்த ப்ளவுஸ் யாருக்குன்னா, லாஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் மகேஸ்வரின்றவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி ஃப்ரீயாகவே கொரியர் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ப்ரைஸ் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோஸ் அப்புறம் போஸ்ட் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் தான் நம்ம டிசைன் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வீட் பீடு அப்புறம் சுகர் பீடு எடுத்துக்கோங்க. நீடிலில் டபுள் த்ரெட்டட் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே நீடில் நம்பர் 12. இப்போ வாங்க ப்ளவுஸோட பேக் நெக்கில் இந்த டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் ப்ளவுஸோட பேக் சைடு ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் உள்ளே தள்ளி இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கில் மட்டும் நீடில் விட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. மறக்காமல் டபுள் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லீவ்ஸ்குள்ளே கையை விட்டு இப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா வசதியாக இருக்கும். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம பைப்பிங் வச்சு ப்ளவுஸ்க்கு இந்த டிசைன் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ப்ளவுஸோட ரைட் சைடு நீடில் இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துக்கிட்டு ஒரு வீட் பீடை எடுத்து இப்படி நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி கிராஸிங்காக அந்த பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி சிம்பிளாக நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி பீட் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வீட் பீடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 இல்லைனா ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு நீடில் இப்படி ரைட் சைடு மேலே எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு வீட் பீடு நீடில் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீட் பீடு கிராஸிங்காக ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த வீட் பீடு பக்கத்துலேயே இந்த வீட் பீடை வச்சு கிராஸிங்காக ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்திருக்கா? ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ செகண்ட் வீட் பீடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே அதாவது செகண்ட் வீட் பீடு இப்போ ஸ்டார்ட் ஆகுதுல்ல பைப்பிங் பக்கத்தில், அங்கே மறுபடியும் நீடில் ரைட் சைடு மேலே எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு வீட் பீடு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீட் பீடு எந்த சைடு கிராஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பீடு லைட்டாக கிராஸ் பண்ணி இந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் 1 சென்டிமீட்டர் இல்லைனா 1/4 கேப் விட்டு இன்னொரு பீடு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இடையில கொடுக்குறோம்ல கேப், இந்த கேப் நீங்கள் 1 சென்டிமீட்டர் இல்லை 1/4 இல்லைனா 1/2 இன்ச் இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் நெக் பார்ட் ஃபுல்லாகவே அந்த கேப் சேமாக இருக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அந்த 1/4 இல்லை 1/2 இன்ச் எது வேணாலும் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்படியே ஸ்டிச் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். நான் ஏன் இந்த கேப் கொடுக்குறது நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இங்கே கொடுக்குற கேப் ஒரு சின்னதாக இல்லை பெருசாக போச்சுன்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆகிடும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த கேப் நீங்கள் கண்டினியூவாக ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதே மாதிரி வீட் பீடை யூஸ் பண்ணி கரெக்டான கேப் விட்டு நெக் பார்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நெக் பார்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்குறதுக்கு வந்து எவ்வளோ வாங்கலான்னா, மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்களே வாங்கி குடுத்துட்டாங்கன்னா, ஒரு 350 வரைக்கும் சார்ஜ் பண்ணுங்க. ஒருவேளை மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்களே வாங்கி ஸ்டிச் பண்ணணும்னா, 400 வரைக்கும் வாங்கலாம். நெக் பார்ட் ஃபுல்லாவே வந்து நான் வீட் பீட யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிசைன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஸ்லீவ்ஸ்குள்ள கைய விட்டு நெக் பார்ட்ட வந்து இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வசதியா இருக்கும். இப்போ 2 வீட் பீடும் வந்து ஜாயின் ஆகுதுல்ல, அந்த சென்டர் பிளேஸ் அந்த பிளேஸ்ல வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எல்லா ஸ்டெப்பும் வந்து டீட்டெயிலா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. மீடியம் சைஸ் பீட வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து, நெக்ஸ்ட்டு 2 வீட் பீடு ஜாயின் ஆகுதுல்ல, அந்த பிளேஸ்ல வந்து நீடில வந்து ரைட் சைடு வந்து மேல எடுத்துக்கோங்க. மேல எடுத்துக்கிட்டு 4 சுகர் பீட்ஸு சேர்த்து ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு புரியும். இங்க வந்து ஒரு டைமண்ட் ஷேப் தான் ஃபார்ம் பண்ண போறோம். அந்த 4 சுகர் பீட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் இருக்குல்ல, அந்த சுகர் பீடுக்குள்ள நீடில விட்டு இந்த மாரி வந்து வெளிய எடுத்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த டைமண்ட் ஷேப்ப சுத்தி வந்து லாக் ஸ்டிச் குடுத்து ஃபினிஷ் பண்ண போறோம். இப்ப வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட வச்சு ஸ்டிச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து 4 சுகர் பீட வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்றோம். இதே மாதிரி தான் ஒரு மீடியம் சைஸ் பீடு, அப்புறம் சுகர் பீடு. ஒரு மீடியம் சைஸ் பீடு, சுகர் பீடு. இது மாரி வந்து இந்த டிசைன் நெக் டிசைன் ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறோம். நெக் பார்ட் ஃபுல்லாவே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு, ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம்.